நம்ம சூரிய நடிச்ச ரெட்ரோ மூவி பார்த்துருப்பீங்க. சூரிய எவ்வளோ இந்த வயசுலயும் மாசா கெத்தா இருக்காரு பார்த்தீங்களா? ஆனா அதே இது பேரளவன் படத்துல கூண்டு போட்ட மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த கண்டிஷனுக்கு பேரு ஆங்குலோசிங் ஸ்பாண்டைட்டிஸ். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா மே 6, 2025 ஆங்குலோசிங் ஸ்பாண்டைட்டிஸ் டே. இது எப்படி டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்சல் ஸ்டேஜஸ்ல பேக் பெயினோட இருக்கும். காலை எந்திக்கும் போது ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். ரெஸ்ட் எடுத்தாலே பெயின் ஜாஸ்தி ஆயிடும், நடக்க பெயின் அமலரேஷன் ஆயிடும். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பேம்பு ஸ்பைன் சொல்லுவாங்க. அதாவது நீங்க எல்லாரும் பார்க்கறமே இந்த ஸ்பைன் வந்து வளைய முடியும், ஸ்ட்ரெயிட் ஆகும், நம்ம எல்லாமே வளைய முடியும். ஆனால் இந்த ஸ்பெசிமில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆகிடும். என்ன ஆகும்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகும், அப்புறமா டிஸ்க் கால்சிஃபிகேஷன் நடக்கும், அப்புறம் ஃபைப்ரோசிஸ் ஸ்பாண்டைட்டிஸ் ஆகும், அப்புறம் போனும் வந்து ஆங்குலோசிங் ஆகிடும், கம்ப்ளீட்டாக ஸ்டிஃப் ஆகிடும். இதனால வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண முடியாது. இது வந்து ஜெனட்டிக்காகவும் பரவ வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் நம்ம வாழ்க்கையுடைய ஃப்ளோவில் போகலை, வாழ்க்கை போகிற போக்கை வந்து ட்ரஸ்ட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சைக்காலஜிக்கல் ரீசன். பிளட் டெஸ்ட் சிம்பிளாக பார்க்கணும்னா HLA-B27 அப்படிங்கிற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு வரும். மோஸ்டா மென் அஃபெக்ட் பண்ணும், ஃபீமேல் வந்து ரொம்ப கம்மி. இந்த ஏர்லி ஸ்டேஜில் நான் சொன்ன அந்த இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ்லயே பார்த்துட்டீங்க அப்படின்னா 100% டெஃபினட்டா கியூர் பண்ணிடலாம். ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட தரத்தை வந்து உயர்த்த முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது. ஸோ ஆங்குலோசிங் ஸ்பாண்டைட்டிஸ் HLA-B27 பாசிட்டிவ் அப்படின்னா நீங்க ஹோமியோ டாக்டர் பாருங்க, இந்த கண்டிஷனை முழுமையா சரி பண்ணலாம்.